வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பினார் சுனிதா வில்லியம்ஸ். பூமிக்கு திரும்பிய போது உலகமே வியப்பில் ஆழ்த்திய தருணம். சுனிதா வில்லியம்ஸ், புச் வில்மோர், நிக் ஹேக், அலெக்சாண்டர் கோர்ப்னோ ஆகிய 4 விண்வெளி வீரர்கள் பத்திரமாக பூமிக்கு திரும்பினர். ஆராய்ச்சி பணிக்காக கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சுனிதா வில்லியம்ஸ் புறப்பட்டார். புச் வில்மோர் என்பவருடன் போயிங் நிறுவனத்தின் ஸ்டார் லைன் விண்கலத்தில் பறந்த சுனிதா விண்வெளி நிலையத்தை அடைந்து ஆராய்ச்சியையும் தொடங்கினார். பூமிக்கு திரும்ப கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் விண்கலத்தில் ஏற்பட்ட கோளாறினால் அது நடைபெறாமல் போனது. இருவரையும் பூமிக்கு அழைத்து வருவதற்காக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடன் நாசா கைகோர்க்க அதற்கான பணிகள் துரிதப்படுத்தப்பட்டன. இறுதியில் ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ டிராகன் 9 விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. அதில் அனுப்பப்பட்ட 4 வீரர்களும் சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைய அவர்களை மகிழ்ச்சி ததும்ப வரவேற்றார் சுனிதா வில்லியம்ஸ். பூமிக்கு திரும்புவதற்கான ஆயத்த பணிகள் இறுதி கட்டத்தை நெருங்கிய நிலையில் சுனிதா வில்லியம்ஸுடன் புச் வில்மோர், அமெரிக்க வீரர் நிக் ஹேக், ரஷ்யாவின் அலெக்சாண்டர் கோர்ப்னோ ஆகியோருடன் டிராகன் விண்கலம் விண்வெளி நிலையத்திலிருந்து பிரிந்தது. இந்திய நேரப்படி காலை சரியாக 3:27 மணிக்கு சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் மூலம் சுனிதா வில்லியம்ஸ், புச் வில்மோர், நிக் ஹேக், அலெக்சாண்டர் கோர்ப்னோ ஆகிய 4 விண்வெளி வீரர்கள் பத்திரமாக பூமிக்கு திரும்பினர். பூமிக்கு திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ் புன்னகைத்து கையசைத்தார். ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் நாசா குழுவினருக்கு விண்வெளி வீரர்கள் வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியதற்கு எலான் மஸ்க் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதனிடையே விண்வெளி வீரர்கள் புச் வில்மோர் மற்றும் சுனிதா வில்லியம்ஸ் ஆகியோர் உடல் வலிமை பெற்றதும் வெள்ளை மாளிகைக்கு வருவார்கள் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்திருக்கிறார்.